எந்த நலனும் மக்களுக்காக இந்த ஆளுகின்ற திமுக ஆட்சி செய்யவில்லை. இதை நான் தொடர்ந்து சொல்லியிருக்கேன். நேற்றுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு போக்குவரத்து துறை அமைச்சருக்கு தவறான செய்தியை சொல்றாரு. இதெல்லாம் ரொம்ப தவறானது. அரசாங்க வண்டியில ஏறுறதுக்கே மக்கள் கஷ்டப்படுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்னா இந்த திமுக அரசாங்கம் தான். அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நாங்க ஏதோ நல்லா செஞ்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது இல்லை. வரும் தேர்தல்ல நான் மீறி உள்ளதை எல்லாத்தையுமே சொல்லுவேன். மக்களுக்கு தெரியும். அப்ப அவங்க பதில் சொல்றாங்களான்னு பாருங்க. ஏன்னா மக்கள் விரோத ஆட்சி தான் இப்ப நடக்குது. மக்களுக்கு அம்மா சொன்னதுல சில இது அம்மா இருந்திருந்தாங்கன்னா செஞ்சிருப்பாங்க. அதெல்லாம் நான் நிச்சயம் செய்வேன். மக்கள் என் கூடவே இருக்காங்க. அதனால நான் எதை பத்தியுமே கவலைப்படல. நான் ஏற்கனவே சொன்னேன், 8 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க இந்த திமுக அரசாங்கம்னு. அப்படி கணக்கு பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு 1,25,000 ரூபாய் வட்டியாவே கட்டுறாங்க அவங்க. அப்ப வட்டியா கட்டும் பொழுது எப்படி மக்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்க முடியும்? நிச்சயம் முடியாது. அதனால மேலும் மேலும் கடன் வாங்குறாங்க. இவங்க என்ன பண்றாங்க, டிராஃபிக் போலீஸை எங்க பார்த்தாலும் போட்டு போற இடத்துல எல்லாம் 2 வீலர்ல போனாங்கன்னா வண்டியை பிடிச்சி நிறுத்தி அதுக்கு வரி வசூல் உடனே பண்றாங்க. இந்த மாதிரி தமிழ்நாடு முழுவதும் செஞ்சுட்டு இருக்காங்க.